ஓகே, லாஸ்ட் வீடியோவில் வந்து ஒரு இன்ஃப்ளூயன்சர் வந்து எவ்வளோ கரெக்டாக இருக்கணும், எப்படி பேசணும், என்ன பேசணும், அது எப்படி ஆடியன்ஸை இம்பாக்ட் பண்ணுன்றதை பற்றி டீட்டெயிலாக பார்த்துருப்போம். லைக் லவ் குருவாக இருக்கட்டும், ஸ்டாண்டப் காமெடியன்ஸாக இருக்கட்டும், மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸாக இருக்கட்டும், அண்ட் ஈவன் கபிலன் கூட நம்ம பேசியிருந்தோம். அது வந்து அவங்க சொன்னது கரெக்ட்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் வந்து நான் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறேன். அந்த வீடியோவில் நான் என்ன மீன் பண்ணியிருந்தேன்னா, கபிலன் வந்து அது அவங்க ப்ரிஃபரன்ஸும் சொல்லியிருப்பாங்க. அபியூஸ் பார்ட்டு நான் 100% ஒத்துக்கிறேன்னு போன வீடியோலேயே சொல்லிட்டேன். இந்த ப்ரிஃபரன்ஸ் பார்ட்டுக்கு வரேன். ஓகே, இப்போ வந்து அவங்க ப்ரிஃபரன்ஸ்னு சொல்றீங்க. இப்போ ஆக்சுவலா ஒரு கேஸ்டிஸ்டா இருக்கிறவன் இது என் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணிக்கிட்டான்னா என்ன பண்ணுவீங்க? இந்த லூப் போல வந்து நம்மளே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா அவங்களுக்கு கொடுக்க கூடாதுன்றதான் நான் போன வீடியோல மீன் பண்ணியிருந்தேன். அது உங்க யாருக்குமே புரியல. என்னைய பொறுத்த வரைக்கும் அந்த கேஸ்டிஸ்டா இருக்க பீப்புளுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளே கையில் எடுத்து கொடுத்துட வேண்டாம். அவ்வளவுதான், எண்ட் ஆஃப் டிபேட். ஸோ யூ கெட் மை பாயிண்ட். சோஷியல் மீடியாவில் வந்து ஒரு சின்ன விஷயம் கூட மக்களை எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி இம்பாக்ட் பண்ணுன்றது. இப்போ என் கொஸ்டின் என்னன்னா, இதெல்லாம் நம்ம யாருக்காக சொல்றோம்? ஆடியன்ஸ்க்காக. ஆடியன்ஸ் வந்து தப்பான கண்டென்ட்டை கன்சியூம் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக. ஆனா அந்த ஆடியன்ஸ் என்ன ஃபீல் பண்றாங்க? இதெல்லாம் அவ்வளோ அவசியமா? இல்ல நம்ம சோஷியல் மீடியா கிரியேட்டர்ஸ் தான் அன்ஃபேரா இருக்கிறோமா? இப்போ நானே ஒரு வீடியோல ஒரு தப்பான பிராண்டை ப்ரொமோட் பண்றேன். என்ன நடக்கும்? கண்டிப்பா கமெண்ட்ஸ் எனக்கு கழுவி ஊத்துவீங்க, அன்சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. அது 100% கரெக்ட் தான். இப்போ நான் இதே மாதிரி இன்னொரு வீடியோ போடுறேன். அந்த வீடியோல வந்து ஹேஷ்டாக் ஆடுன்னு போடுறேன், இது வந்து ப்ரொமோஷன் கண்டென்ட் போடுறேன், டிஸ்க்ளைமர் போடுறேன், ட்ரை அட் யுவர் ஓன் ரிஸ்க்னு எல்லா இதுவுமே நான் பண்றேன். இப்போ என்ன சொல்லுவீங்க? இது வந்து லீகலி கரெக்ட், பட் எத்திக்கலி இது தப்புன்னு சொல்லிட்டு திருப்பி நீங்க கமெண்ட்ஸை திட்டுவீங்க, அன்சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. கண்டிப்பா இதுவும் கரெக்ட் தான். கவர்மெண்ட் ரூல்ஸுமே வந்து இது தப்புன்னு தான் சொல்லுது. பட் இப்போ இது தப்பா தப்பில்லையா? இது வந்து நம்ம தினம் கன்சியூம் பண்ற ஆட்ஸ் தான், டிவிலையும் சரி இன்டர்நெட்லயும் சரி. இப்போ கவர்மெண்ட் ரூல்ஸ் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போமா? சோஷியல் மீடியால ஒருத்தன் டைரக்ட் ப்ரமோஷன் பண்ணாலோ, இன்டைரக்ட் ப்ரமோஷன் பண்ணாலோ, டிஸ்க்ளைமர் போட்டு ப்ரமோஷன் பண்ணாலோ, ஆர் ஈவன் சரோகேட் ப்ரமோஷன் பண்ணா கூட வந்து அந்த போஸ்டையோ ஆர் ஈவன் அந்த கிரியேட்டரோட என்டையர் அக்கௌண்ட்டையோ வந்து டிசேபிள் பண்ணவோ ரிமூவ் பண்ணவோ கவர்மெண்ட்டுக்கு ஆக்சஸ் இருக்கு. இப்போ அப்படியே கிரிக்கெட்டர்ஸ் ஆர் செலிபிரிட்டிஸ்க்கு வரும். இவங்க பண்றதெல்லாம் மோஸ்ட்லி டிவி அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் தான். இதுக்கு என்ன ரூல்ஸ்னா வந்து ஜஸ்ட் வந்து ஒரு ஃபைன் அமௌண்ட் மட்டும்தான். ஜெயில் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு, பட் ஸ்டில் மோஸ்ட்லி அது நடக்காது. மோஸ்ட் ப்ராபபிலி அவங்க ஃபைன் அமௌண்ட் மட்டும் தான் கட்ட போறாங்க. இப்போ ஒரு செலிபிரிட்டி ஃபைன் அமௌண்ட் கட்டினாலுமே வந்து அந்த நியூஸ் ஒரு வாரத்துக்கு மேல நம்ம தாண்ட போறது இல்ல. அடுத்த படம் ரிலீஸ் ஆனாலோ இல்ல அந்த கிரிக்கெட்டர் வந்து ஒரு 6 அடிச்சாலோ அவனை செலிப்ரேட் பண்ணாதான் போறோம், சுட்டு நின்று ஒரே ஒன்று எடிட்டு போடதான் போறோம். ஆனா அதே இங்க இருக்க அந்த சோசியல் மீடியா கிரியேட்டருக்கு வந்து இந்த ப்ரமோஷன் பண்ணி அவன் அக்கௌண்ட் போச்சுன்னா அவனோட ஒரு லைஃபே போயிடும் அவனுக்கு. ஸோ ஸ்டார்டிங்ல வந்து எத்திக்கலி ரைட் எத்திக்கலி ராங்ன்றதை பத்தி பேசியிருப்போம். ஸோ இப்போ சொல்லுங்க, எது எத்திக்கலி ரைட், எது எத்திக்கலி ராங்? ரைட் ராங்கை தாண்டி முதல்ல இந்த ஆடியன்ஸுக்காக இவ்வளவு பேசுறோமே, இந்த ஆடியன்ஸ் ஃபர்ஸ்ட் ஃபேரா இருக்கிறாங்களா? அது அவங்க வந்து ஃபேரான டிசிஷன்ஸ் தான் எடுக்கிறாங்களா? இங்க இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். பல சோஷியல் மீடியா கிரியேட்டர்ஸுமே தப்பான ஒரு பிராண்டையோ ஒரு ஆப்பையோ ப்ரொமோட் பண்றப்போ வந்து அவனுக்கு இருக்க போற ஒரே நீடு வந்து மணியா தான் இருக்கும். பாவர்ட்டில இருந்து வெளியே வர்றதுக்கு சோஷியல் மீடியா ஒரு டூலா யூஸ் பண்ணிருப்பானே தவிர வேற எதுக்காகவே அவன் யூஸ் பண்ணிருக்க மாட்டான். ஆனா நீங்க பாக்குற ஆட்ஸ்ல வர கிரிக்கெட்டர்ஸ்க்கோ செலிபிரிட்டிஸ்க்கோ வந்து மணி ஒரு நீடா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இந்த ஆட் நடிச்சாதான் அவங்களால லிவிங்கே நடத்த முடியும்னு நினைக்கிறீங்களா? ஆனா நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு சோஷியல் மீடியா கிரியேட்டர் தான் போய் அன்சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லாம் பண்ணி அவன் லைஃபையே நம்ம ஸ்பாயில் பண்ணுவோம். வேற செலிபிரிட்டிஸ் பத்தி நியூஸ் வந்தா நம்ம சேனலை மாத்திட்டு போயிருவோம், இல்ல இன்ஸ்டாகிராம்ல தான் ஸ்க்ரோல் பண்ணிட்டு போயிருவோம் அந்த நியூஸ். இங்க இவன் பண்ணது தப்பு இல்ல, இவன் பண்ணது தப்புன்னு நான் சொல்ல வரல. 2 பேர் பண்ணதுமே தப்பு தான். பட் இவன் பண்ண தப்புக்கு இவன் பே பண்ற பிரைஸ் எவ்வளோ, இவன் பண்ற தப்புக்கு இவன் பே பண்ற பிரைஸ் எவ்வளோன்றது இருக்குது இல்ல. சோ ஓகே, இப்போ கவர்மெண்ட் ஏன் சோஷியல் மீடியால மட்டும் இவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருக்காங்கன்றத பாப்போமா? அதுக்கு ஒரே ரீசன் வந்து என்னன்னா, அவங்களுக்கு சோஷியல் மீடியாவை டேக் ஓவர் பண்ணணும். அதோட கண்ட்ரோல் அவங்களுக்கு வேணும். அதுக்கு நடுவில் சென்சார்ஷிப்ன்றதை அவங்க கொண்டுட்டு வரணும். ரொம்ப நாளாவே கவர்மெண்ட் வந்து சோஷியல் மீடியா அண்ட் ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ்க்கு சென்சார்ஷிப் கொண்டு வரணும் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அவங்க சொல்ற ரீசன்ஸ்லாம் இதுதான். தப்பான பிராண்ட்ஸை ப்ரொமோட் பண்றாங்க அண்ட் வந்து கண்டென்ட்ல ரொம்ப வல்கரா இருக்கு, அது சென்சார் பண்ணணும்ன்றதுதான். லைக் ரீசெண்டா இந்த இந்தியாஸ் காட் லேட்டன்ட்னு கூட ஒரு ஷோ வந்துச்சு. பே பண்ணி மட்டும் பார்க்கக்கூடிய ஒரு ஷோல போடுற ஜோக்ஸ் வந்து இந்தியா வைடு ஒரு இஷ்யூ ஆனது வந்து என்னைய கிட்ட கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு ஆட்வர்ட் அட்வான்டேஜ் தான். சோ இப்போ கவர்மெண்ட் வந்து இந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் ஓடிடி பிளாட்ஃபார்ம்க்கு சென்சார்ஷிப்ன்றதை கொண்டு வந்துட்டாங்கன்னா நம்ம யாராலையுமே ஃப்ரீடமா பேச முடியாது. ரூலிங் பார்ட்டிஸ்க்கு இதோட ஒரு பெரிய அட்வான்டேஜ் வேற எதுவுமே இல்லை. இதெல்லாம் நான் வந்து சும்மா சொல்லல. ரீசெண்டா வந்து இலான் மஸ்க் ட்விட்டர் எக்ஸ் டேக் ஓவர் பண்ணப்போ இலான் மஸ்க் மேட் ஷூர் ட்ரம்ப் வின்ஸ் தி எலெக்ஷன். இலான் மஸ்க் போடுற ஒவ்வொரு ட்வீட்லயுமே வந்து ட்ரம்ப்புக்கு சப்போர்ட்டா இருந்தது. ட்ரம்ப் சம்பந்தமா இருக்க போஸ்ட்லாம் வந்து நிறைய புஷ் ஆச்சு. அண்ட் ஃபைனலி ட்ரம்ப்பும் வந்து எலெக்ஷன் ஜெயிச்சாங்க. அண்ட் அதர் எக்ஸாம்பிள்ஸ் என்னன்னா வந்து இந்த சைனா, நார்த் கொரியாலாம் தெரியும். அங்க வந்து ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்
டீச்ன்றது வந்து ஒரு மித்து என்னைய கேட்டா. சோ இதே மாதிரி ஃபியூச்சர்ல நம்ம ஊர்லயே கொண்டு வர மாட்டாங்கன்றதுக்கு என்ன கேரண்டி இருக்கு? ஆல்ரெடி சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்ல ஒரு கார்பரேட் சேனல் எதிர்த்து பேசினா ஸ்ட்ரைக் கொடுத்து போஸ்டா ரிமூவ் பண்ணிடுவான். இப்போ இந்த சென்சார்ஷிப்பும் கொண்டு வந்துட்டானா கவர்மெண்ட் எதிர்த்தும் பேச முடியாது. சினிமா அண்ட் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்ல ஏன் அவ்வளவு ஸ்ட்ரிக்டா இல்லைன்னா அங்க ஏற்கனவே சென்சார்ஷிப்ன்றது ஒன்னு இருக்கு. அங்க அவன் அலோவ் பண்ணாம ஒரு விஷயம் வெளியிலேயே வராது. சோஷியல் மீடியால தான் வந்து இவன் கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு பிளாட்ஃபார்மே. ஆனா நம்ம எப்படி இருக்கோம்? ஒரு சோஷியல் மீடியா கிரியேட்டர் தான் ஈஸியா டார்கெட் பண்ணிடுறோம், அவனை தான் ஈஸியா அட்டாக் பண்ணிடுறோம், அவனை தான் ஈஸியா வந்து அவன் லைஃபை டிஸ்ட்ராய் பண்ணிடுறோம். ஒரு செலிபிரிட்டியவோ இல்ல கிரிக்கெட்டரே நம்ம அட்டாக் பண்ண மாட்டோம். அப்படியே நியூஸ் பார்த்தா கூட ஐயோ அப்படியா சரி விட என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கறந்து போயிருவோம். இதெல்லாம் பாக்குறப்ப எனக்கு என்ன தோணுதுன்னா வந்து கலகலப்பு படத்துல வந்து ஒரு சீன் வரும். ஹோட்டல் ஃபைட் சீன்ல வந்து சந்தானம் வந்து ஒரு சொல்லுவாப்ல, திமிங்கெல்லாம் அவன் மேல இருக்க அவனை ஏறி போய் அடிக்கணும், இவன் தான் கை கிட்டே இருக்கான், இவனை ஃபர்ஸ்ட் அடிப்போம். சரி ஓகே, இப்போ இது என்ன சொல்யூஷன் கேட்டீங்கன்னா எனக்கு தெரியாது. ஐ எம் ஜஸ்ட் பிளாங்க். மேபி ஒரு சோஷியல் மீடியா கிரியேட்டர் வந்து இவ்வளோ அக்கௌண்டபிளா நம்ம வச்சுக்கிற மாதிரி செலிபிரிட்டிஸையும் அக்கௌண்டபிளா வச்சு மக்களும் அதை கவனிச்சாங்கன்னா இதெல்லாம் சரியாகலாம். அவனை ஏறி அடிக்கணும் திமுங்களாம், இவன் கை கிட்ட இவனை மோல அடிப்போம்.